ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியாவும் சரி, எங்கள் வில்லேஜிலும் சரி, பட்டரைக்காயும்பாங்க. அதாவது வெங்காயம் தான், வெங்காயத்துலேயே பார்த்தீங்கன்னா பட்டரைக்காயும்பாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு நம்ம ஏரியாவில். இன்னைக்கு நீங்கள் இந்த ஏரியாவில் இருக்கீங்கல்ல, எங்களுக்கு அதை நீங்கள் காமிங்கன்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக இன்னைக்கு நம்மளுடைய பட்டரைக்காய் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா, இப்படிதான் இருக்கும். இப்படி இருந்துதான் நம்ம வெங்காயம் நம்ம அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் கொண்டுகிட்டு வந்து வைக்கிறது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏரியா நம்ம வில்லேஜில் சேம் இதுதான் ரொம்ப ஃபேமஸ். ஓகேங்களா, பாருங்க இது எம்டியா இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஃபுல்லா வெங்காயம் இருக்கு. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் பட்டரைக்காயும்பாங்க. பார்த்தீங்களா, இதுக்குள்ளதான் வெங்காயம் இருக்கு. இப்படிதான் வச்சு ஒரு பக்கம் வர வரைக்கும் வச்சிருப்பாங்க. பக்கம் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டேஜில் நம்ம கொண்டு அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி வெங்காயத்தை கொண்டு வந்து கொடுத்து நமக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இதுல இருந்து இது ஃபுல்லும் அப்படிதான் இருக்கு, பார்த்துக்கோங்க. தெரியுது பார்த்தீங்களா, வெங்காயம் நல்லா காஞ்சி ஒரு ஸ்டேஜ் ஆகிற வரைக்கும் இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நம்ம ஏரியால இதுதாங்க ஃபேமஸ். என்னங்க மாமா, உங்களுக்கு தெரியாதுங்களாக்கா? எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் எல்லா தோட்டத்துல இருந்து வெங்காயத்தை கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து பட்டரை பிடிச்சி போட்டு பக்கம் வர வரைக்கும் வச்சிருப்போங்க. நம்மளுடைய வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு இன்னும் இதை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய எல்லாமே உங்களுக்காக இதுல இருக்கும். ஓகேங்களா, நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இதுல எப்படி இதுதான் வெங்காயம். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அந்த பதத்துக்கு வந்திருக்குதா இல்லையான்னுட்டு. ஓகேங்களா, பாருங்க இன்னும் பதத்துக்கு இன்னும் வரல, இன்னும் கொஞ்ச நாள் காயணும். ஓகேங்களா, வச்சிடலாம். வெங்காயம் பதத்துக்கு வந்திருக்கா இல்லையான்னு தொட்டு பார்த்தாலே எங்களுக்கு தெரியும். 1000 தேங்காய் வைக்கிற மரம் எல்லாரும் கேட்டிருந்தாங்க. இங்க பார்த்துக்கோங்க, இந்த மரம் தான். ஓகேங்களா, மேக்சிமம் எங்களது பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்திலேயே தேங்காய் வச்சிரும். ரொம்ப வருஷ கணக்கெல்லாம் போக தேவையில்லைங்க. அதிகபட்சம் ஒரு 6 மாசத்துலயே எங்க ஏரியாவில் இருக்கிற தேங்காய்லாம் வெள்ளை தேங்காய் பாத்தீங்கன்னா இளநீ பாத்தீங்கன்னா 40 நாளைக்கு மேலதான் வரும். இது பாத்தீங்கன்னா 40 நாளைக்குள்ளேயே நாங்க அறுவடைக்கு இளநிக்கு நாங்க எடுத்துக்குவோம்.
ஓகேங்களா. அதனால எங்களுக்கு இது வைக்கிறது இது ரொம்ப எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகேங்களா. தேங்காயும் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசா வரும். ஓகேங்களா. சைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசா இருக்கும். குடிக்கிறதுக்கும் தண்ணி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ஓகேங்களா. மேக்சிமம் எல்லாருமே இளநீன்னு கேட்டாங்களாக்க இந்த ரகத்துல தான் கேட்பாங்க. ஓகேங்களா. நார்மல் நாட்டுக்காயோட இது நல்ல பெஸ்டா இருக்கும். நமக்கு விளைச்சலும் ஜாஸ்தி கொடுக்கும். நமக்கு இதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேலை செய்யறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த ரகம் தான் இது எங்க ஏரியாவில் பொறுத்த அளவுக்கு இதுதான் ஃபேமஸ். இதுவும் வெங்காயம் தான் எங்க, அதாவது நாங்க இருக்கிற வில்லேஜ்ல இதுதான் ஃபேமஸ்ங்க. கட் பண்ணிடாதீங்க. நம்ம அப்படியே இன்னும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. எல்லாரும் கேட்டிருந்தீங்க வந்து எதுவுமே பேசுறதுல நீங்க வாக்குல போறீங்க அப்படின்னுட்டு இன்னைக்கு உங்களுக்கு பேசுறதுக்காகவே நம்ம இன்னைக்கு இந்த நம்ம வீடியோ ரீல்ஸ் நம்ம இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். பேசுறதுக்காகவே நான் வந்திருக்கேன். நான் உங்களுக்கு எல்லா இதுலையும் சொன்னதுதான். நான் பார்த்தீங்கன்னா சிட்டில எல்லாம் வளர்ந்தது இல்லைங்க. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே வில்லேஜ் தாங்க. சரிங்களா. வில்லேஜ்ல தான் பிறந்தேன், வில்லேஜ்ல தான் உங்களுக்கு எத்தனை பேத்துக்கு விவசாயம் பிடிக்கும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு விவசாயம் பிடிக்கும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு விவசாயம் பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல. நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். ஏன்னா இன்னும் நிறைய விவசாயம் பண்ணிருக்கிற இடத்துக்கு நான் நிறைய நம்ம பார்க்க வேண்டியதும் நம்ம பேச வேண்டியதும் நிறைய இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே நான் எப்படி விளைச்சல் எடுக்கிறாங்க, எப்படி பண்ணையம் பண்றது என்னன்றது உங்களுக்கு நான் லைவாவே நான் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா. விவசாயம் பண்றது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு நான் எல்லாமே நான் லைவ்லயே காமிக்கிறேன் நான். ஓகேங்களா. இன்னைக்கு நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க விவசாயம் பண்றது. எனக்கு இந்த உங்க ஏரியால இந்த தென்னந்தோப்பை பத்தி, எனக்கு இந்த வெங்காயத்துங்க பத்தி, வெங்காயம் உங்க ஏரியால நிறைய விளையுதுன்னு சொன்னாங்க. அது எப்படி வருது, நீங்க வெட்டின உடனே கொண்டு வந்து கொடுத்துருவீங்களா இல்ல அதுக்குன்னு ஒரு பதம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக நான் சொல்றேன், வெங்காயம் வெட்டின உடனே எல்லாம் அறுவடை சேல்ஸுக்கு கொண்டு வர மாட்டாங்க. வெங்காயம் வெட்டி அதை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பட்டை பிடிச்சி போட்டு, இதுக்கு பேர் தான் பட்டக்காயும்பாங்க. ஓகேங்களா. பட்டை பிடிச்சி போட்டு அது அது அந்த பதம் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அது இருக்கும்பாங்க. அதை பார்த்துட்டு வெங்காயத்தை தொட்டு பார்த்தாலே தெரியும். ஓகேங்களா. இத பாத்தீங்கன்னாக்க வடக்கையும் தெற்கையும் ஒரு 300 அடிக்காட்டம், 300ல இருந்து ஒரு 500 அடிக்காட்டம் இருக்குங்க. நாங்க இப்படிதான் மேக்சிமம் எல்லாமே கொண்டு வந்து வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி அந்த பதம் வர வரைக்கும் இப்படிதாங்க வச்சிருப்போம். ஓகேங்களா. ஆனா ரொம்ப வெள்ளாம பண்றதை விட அந்த விளைச்சலுக்கு நம்ம செய்யற இதுதான் ரொம்ப அதிகம். பின்னாடி முள்ளு. அதனால வெங்காயம் என்ன சொல்றதுன்னா, விவசாயங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா விவசாயம் பண்றவங்களுக்கு எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எங்க ஊர்ல இருந்து வெங்காயம் விளைஞ்சி வெளியே போய் இதுன்றது எனக்கு ஒரு பெருமை. இன்னைக்கு இந்த இந்த ஏரியாவில் நான் இருந்து இன்னைக்கு எங்களுடைய இதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறது எனக்கு அதுல ஒரு சந்தோஷம். ஓகேங்களா. இதுதாங்க, இப்படிதாங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் நார்மலா இருக்கிறது. இப்படி இருந்துதான் அப்படி ஒன்று. என்னோட ஹைட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமோ, இருங்க செக் பண்ணிக்கலாம். இல்லைங்க, என் ஹைட்டு தான் இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி தான் இருப்பேன். என்னோட ஒரு 5 அடி தான் இருக்கும். என்னோட கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. மேக்சிமம் இங்க இருக்கிறது எல்லாமே இப்படி வில்லேஜ் தாங்க. இப்படிதான் இருக்குங்க. இதுதான் எங்க ஏரியா. ஓகேங்களா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, விவசாயம் உங்களுக்கு பிடிக்குன்னா கீழே நல்ல விதமா கமெண்ட் பண்ணுங்க. என்ன நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க திட்டுறது வேற விஷயம், அதை நான் ஏத்துக்குவேன். தயவு செஞ்சு விவசாயத்தை பத்தி நீங்க எது தப்பா கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா விவசாயம் நம்மள எல்லாத்துக்கும் சோறு கொடுக்குது.
சாப்பாடு கொடுக்கறது விவசாயம் தான். நீங்க தனிப்பட்ட முறையில் என்ன பேசுறீங்களே அது வேற விஷயம். தயவு செஞ்சு விவசாயத்தை பத்தி தப்பா கமெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த விவசாயத்தை வச்சுதான் நம்ம எல்லாருமே சோறு வாங்குறோம். ஓகேங்களா? அதனால தயவு செஞ்சு இதை பத்தி நீங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம். ஐயோ சாரிங்க, எங்க ஊர்ல பேசுற மாதிரி பேசிட்டு, எங்க ஊர் மொழியில பேசுற மாதிரி பேசிட்டு ஐம் சாரி. விவசாயத்தை வச்சுதான் நம்ம எல்லாருமே நம்ம சாப்பிடுறோம். அப்படி இருக்கிற பட்சத்துல விவசாயத்தை பத்தி யாரும் தப்பா பேச வேண்டாம், தப்பா கமெண்ட் பண்ண வேண்டாம். என்னை பத்தி நீங்க என்ன வேணா பேசுங்க, ஓகேங்களா? அதுக்குள்ள நான் குழப்பல. எப்படி நல்ல கமெண்ட்ஸ் தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா?